வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன, அதனுடைய டெஃபினிஷன், அதுக்கான சின்டாக்ஸ், அதுக்கான ஒரு சி ப்ரோக்ராமோட உங்களுக்கு கிளியராக புரிய வச்சிடறேன். ஸோ ஃபஸ்ட் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்னதுன்னா, ஒரு மெயின் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணுவோம் கமாண்ட் லைன்லேருந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அதுக்கு பேர் தான் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்னு பேர். ஸோ டெஃபினிஷன் பார்க்கலாம். Command line arguments. So command line arguments are arguments that are passed from command line. அதுக்கு இன்னொரு பேர் ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம், மெயின் ஃபங்க்ஷன். ஸோ ஆர்குமெண்ட்ஸை நம்ம பாஸ் பண்ணுறோம் எங்கேருந்து, கமாண்ட் லைன்லேருந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஆர்குமெண்ட்ஸுக்கு பேர் தான் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இப்போது கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்க்கு ஒரு சின்டாக்ஸ் ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன இருக்குன்னா ரெண்டு பேராமீட்டர்ஸ் இருக்குது, ஆர்குமெண்ட் சி ஸ்டார் ஆர்குமெண்ட் வி. ஆர்குமெண்ட் சினா என்னதுன்னா, இதில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கணும், நம்ம வந்து எவ்வளவு ஆர்குமெண்ட்ஸ் வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு அனுப்ப போகிறோம்னு ஒரு இன்டீஜர் வேல்யூ நம்ம இதுக்குள்ளே கொடுத்துரும். இப்போ ஒரு 3 ஆர்குமெண்ட்ஸ் வேணும்னா இங்கே வந்து 3ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். 5 ஆர்குமெண்ட்ஸாக, அப்போ இந்த ஆர்குமெண்ட் சிக்குள்ளே 5ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஆர்குமெண்ட் சின்னு என்னது, அது ஒரு இன்டீஜர் வேல்யூ. இதில் என்ன இருக்கும், எவ்வளவு பேராமீட்டர்ஸ் நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம் மெயின் ஃபங்க்ஷனுக்கு ஃப்ரம் கமாண்ட் லைனில், அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஆர்குமெண்ட்டு சிக்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் வி. ஆர்குமெண்ட் வி இந்தமாரி ஸ்டார் போட்டு இந்தமாரி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் அது பேர் அரே ஆஃப் பாயிண்டர்ஸ். அரே ஆஃப் பாயிண்டர்ஸ் டு கேரக்டர்ஸ். ஸோ இதில் என்ன இருக்குன்னா, நிறைய ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். ஈச் ஸ்ட்ரிங் இன் திஸ் அரே, இதுக்குள்ளே என்ன இருக்கும், ஸ்ட்ரிங்ஸ் நிறையா இருக்கும். இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் வந்து பாஸ் ஆகும் மெயின் ஃபங்க்ஷனுக்கு, அது வந்து கமாண்ட் லைன்லேருந்து பாஸ் ஆகும். ஸோ ஈச் ஸ்ட்ரிங் இன் திஸ் அரே கண்டைன்ஸ் பேராமீட்டர்ஸ். அது எங்கே பாஸ் ஆகுது, மெயின் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் ஆகுது கமாண்ட் லைன்லேருந்து. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டார் ஆர்குமெண்ட் வீக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா, சரி. இப்போ இதை இனிஷியலைஸ் பண்ணோம், நம்ம இந்த வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கோம், அப்போ இனிஷியலைஸ் பண்ணோம். ஸோ இன்ட் ஆர் சி, ஆர்குமெண்ட் சி. ஏன் இது இன்ட்டுன்னு எழுதிருக்கேன், ஏன்னா அது வந்து ஒரு நம்பர் இது. ஸோ அதனால் நம்ம இது இன்டீஜரில் எடுத்துக்கணும். இன்டீஜர் அதாவது ஆர்குமெண்ட் சி. நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் வி வந்து உள்ள ஸ்ட்ரிங் இருக்க போகுது. ஸோ ஸ்ட்ரிங் இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வேணுங்க, கேர். ஸோ டேட்டா டைப் வந்து கேர். அப்போ நம்ம அது பாயிண்டராக யூஸ் பண்ணுறதுனால அட்ரஸ்லாம் வேணும் இல்லையா, அதனால் ஸ்டார் ஆர்குமெண்ட் வி ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆர்குமெண்ட் சி வந்து ஒரு இன்டீஜர், இந்த ஆர்குமெண்ட் வி வந்து ஒரு கேரக்டர். ஸோ யாராவது ஸ்ட்ரிங்காக இருக்கிறதுனால ஸ்ட்ரீம் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து தேவையான டேட்டாஸை இங்கே நம்ம வந்து ப்ரோக்ராமில் எழுதிப்போம். இதுதான் சின்டாக்ஸ். நெக்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ப்ரோக்ராம் டு ஆட் 2 numbers using command line arguments. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்டர் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிப்போம். என்னென்ன ஹெட்டர் ஃபைல், ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட் ஹெச் ஹெட்டர் ஃபைல், ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஹெட்டர் ஃபைல், அப்புறம் கான் ஐஓ ஹெட்டர் ஃபைல். ஸோ இந்த ஹெட்டர் ஃபைல்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு இப்போது நம்ம மெயின் ஃபங்க்ஷன், ஸோ வாய்ட் மெயின். இந்த வாய்ட் மெயின்குள்ளே நம்ம வந்து 2 பேராமீட்டர்ஸ், ஆர்குமெண்ட் சி ஸ்டார் ஆர்குமெண்ட் வி. இதுக்கு முன்னாடி நான் சின்டெக்ஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம வந்து இனிஷியலைஸ் இங்கேயும் பண்ணலாம், இல்லைனா இந்த இன்ட்டு நம்ம இதுக்குள்ளவும் எழுதலாம், நம்ம இஷ்டம்தான். ஓகேங்களா, இனிஷியலைசேஷன். ஸோ இந்த ப்ரோக்ராமில் இன்ட் இங்கே போட்டாங்க பாருங்கள். ஆர்குமெண்ட் சியில் வந்து நம்மளுக்கு நம்பர் தான் ஸ்டோர் ஆக போகுது, அதெல்லாம் இன்டீஜர். ஆர்குமெண்ட் வியில் வந்து நம்மளுக்கு ஒரு கேரக்டர்ஸ், அதாவது ஸ்ட்ரிங்கு ஸ்டோர் ஆகிருக்கும், அதனால் நம்ம கேர் ஸ்டார். ஓகேங்களா, அந்த கேரக்டர்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இப்போ இது மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுத போகிறோம். அதுக்கு 3 வேரியபிள்ஸ் ஏ பி சி க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஏல வந்து நான் 10ன்னு ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகேங்களா, 10ன்னு ஸ்டோர் பண்ண போகிறேன் இந்த ஏக்குள்ளே. இது வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட். ஸோ ஒரு கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டுக்கு இதுதான் சின்டாக்ஸ், ஏடிஓஐ. இதை டைப் பண்ணிவிட்டு ஆர்குமெண்ட் வி ஆஃப் 1. இந்த வி ஆஃப் 1 எங்கே இருக்குன்னா இதுக்குள்ளே தான் இருக்கும். அப்போது இந்த ஆர்குமெண்ட் வி ஆஃப் 1ல் நம்ம வந்து 10ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் அது வந்து ஏக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ அடுத்தது ஆர்குமெண்ட் வி ஆஃப் 2, இதுவும் இங்கேருந்து தான் வரும். இப்போ நான் பிக்குள்ளே வந்து 20ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன்.
ஸோ இந்த இடத்துல பியில் 20 இருக்கும். இப்போ சி இஸ் ஈக்குவல் டு, ஸோ ரெண்டுத்தையும் வாங்கிக்கோ, 10 + 20 30. ஓகேங்களா? ஸோ 10 + 20 30ன்னு நம்மளுக்கு இங்கே ஆட் ஆகிருக்கும். ஆட் ஆகிட்டு printf %d, %dன்னு நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூ நம்மளுக்கு கொடுக்க போகுது. என்ன %d? 30. இந்த இடத்துல 13 வரும். இந்த 30 எதனால் வருதுன்னு இந்த கமா சி போட்டிருக்குமா, சியில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு இப்போ 30. அந்த 30 வந்து இங்கே நம்மளுக்கு காட்டும். ஸோ நம்ம இங்கே வாய்ட் யூஸ் பண்ணாலும் இங்கே வந்து கெட்டு சிஹெச் போட்டுடணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் வருது, அதுக்கப்புறமா அது வந்து இன்டீஜராக மாறுது வேல்யூஸ். ஸோ 10 20 30 மாறிடுச்சு. ஸோ ப்ரோக்ராம் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட்டை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம், ஆட்னு ஒரு பேர் வச்சுருக்கோம். லெட் ஆட் பி த நேம் ஆஃப் த ப்ரோக்ராம். இப்போது சி ப்ரோக்ராமில் இது வந்து கர்சர், இதில் நம்ம வந்து இந்த ஆடுன்னு டைப் பண்ணிவிட்டு 10 20ன்னு கொடுக்கணும். இப்போ நான் 10 20ன்னு கொடுத்தேன்னா 10 20ன்னு கொடுத்தேன்னா கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா, இந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு இந்த ப்ரோக்ராம் போயிட்டு இதில் வந்து 10 20ன்னு ஸ்டோர் ஆகிடும், எடுத்துக்கும். ஸோ ஹியர் ஆர்குமெண்ட் சி ஈக்குவல் டு 3. இப்போ நான் இங்கே வந்து ஆர்குமெண்ட் சியில் வந்து நான் 3ன்னு கொடுத்தேன்னா நம்மளுக்கு 3 ஆர்குமெண்ட் க்ரியேட் ஆகும். ஆர்குமெண்ட் v of 0, ஆர்குமெண்ட் v of 1, ஆர்குமெண்ட் v of 2. இந்த ஆர்குமெண்ட் v of 0ல் நம்ம ப்ரோக்ராம் சேவ் பண்ண பேர் இங்கே வரும், ஆட். இந்த ஆர்குமெண்ட் v of 1ல் நம்ம கொடுத்த ஃபஸ்ட்டு டேட்டா 10. அப்போது ஆர்குமெண்ட் v of 2ல் 20ன்னு கொடுத்த டேட்டா. அப்போது கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா, இந்த இடத்துல நம்ம ஆர்குமெண்ட் v of 1ல் தான் இந்த ஏ வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கணும்னு சொல்கிறோம்னா, ஆர்குமெண்ட் v of 1 நம்ம ஏற்கனவே கொடுத்துட்ருப்போம், என்ன கொடுத்துருக்கோம் 10. அந்த 10 தான் இங்கே வாங்கி இந்த ஏல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதே மாதிரி ஆர்குமெண்ட் v of 2ல் 20 இருக்கும், அந்த 20 வந்து இப்போ பிக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து printf ஸ்டேட்மெண்ட்டில் அவுட்புட்டாக வரும். இது எக்ஸிக்யூஷனுக்கு ப்ரொசீஜர். அவுட்புட் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு 30. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட்னு என்னது, நம்ம வந்து ஒரு ஆர்குமெண்ட்ஸை வந்து என்ன பண்ணுவோம், மெயின் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுவோம். எங்கேருந்து? கமெண்ட் லைன்லேருந்து. அதுக்கு பேர் தான் கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். அதுக்கான சின்டெக்ஸ், ப்ரோக்ராம், எக்ஸிக்யூஷன் ப்ரொசீஜர். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்னு என்னென்னு டெஃபினிஷன் எழுதணும், அதுக்கான சின்டாக்ஸ் எழுதணும், அந்த சின்டாக்ஸ்குள்ளே இருக்கிற அந்த ஆர்குமெண்ட் சினா என்ன, ஆர்குமெண்ட் வீனா என்னன்னு எழுதணும். நெக்ஸ்ட் ஒரு குட்டி ப்ரோக்ராம், ஒரு கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறது, அதுக்கான ப்ரோக்ராம், அதுக்கான எக்ஸிக்யூஷன் ப்ரொசீஜர். கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுட்ருக்குன்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரைட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.